So 11th student unit 8 la book back question 48. Deduce the Van de Graaff equation. Van de Graaff equation வருவிக்க போகிறோம். அது எப்படி பார்க்கலாம். முதல்ல it gives, இது எதை தருதுன்னா it gives the quantitative temperature dependence of k அப்படிங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். கேங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். என்ன அர்த்தம்னா குவான்டிடேட்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. டிபெண்டன்ஸ் ஆஃப் கே அப்படின்னா அதை பொறுத்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். சரியா, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அது சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் விஷயம். அந்த சேஞ்ச் ஆகிற வேல்யூவை வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். எதுக்கு? த ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் del G0. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஜீரோனா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அண்ட் கே. ஸோ ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னா del G0 ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. இதுதான் அந்த ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. del G0 ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. ஸோ நமக்கு தெரியும் del G0னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். அது del H0 என்தால்பி. H0 வந்து என்தால்பி மைனஸ் D del S0. ஸோ H0ங்கிறது என்தால்பி, del Sங்கிறது S0ங்கிறது என்ட்ரோபி. இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த del G வேல்யூ தான் இது. இதை தூக்கி இதில் செஞ்சிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா del H0 மைனஸ் D del S0 ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. ஸோ இப்படி ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ln K மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். ln K அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். del H0 மைனஸ் D del S0. இது இப்படி தான் இருக்குது. இது இந்த பக்கம் வரும்போது மைனஸை காமனாக போடுங்க. மைனஸ் RTன்னு கீழே வந்துடும். சரியா? ஸோ இதை பிரித்து எழுதிடலாம். மைனஸ் del H0 RT ப்ளஸ் T del S0 by RT. ஸோ ஒன்றும் இல்லை, என்னடா இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே எப்படி ப்ளஸ் வந்திருக்குன்னா பிரித்து எழுதுகிறேன். பிரித்து எழுதும்போது இது டிவைடு பை இது வரும். ஸோ இந்த மைனஸில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸை வெளியே எடுத்த மாதிரி நீங்கள் யோசிச்சுடுங்க. சாரி, அப்படி வேண்டாம். இதை பிரித்து எழுதும்போது இந்த மைனஸ் del H0 by RT அதேமாரி மைனஸ் இப்படி வரும். இதில் உங்களுக்கு போடுதேன். மைனஸ் del H0 by RT மைனஸ் T del S0 டிவைடு பை மைனஸ் RT. இந்த மைனஸ் RT ரெண்டு பக்கம் வரும். இந்த இடத்துல மைனஸும் கேன்சல் ஆகிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு சைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைனில் வந்து தப்புட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து ln K. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் T. எதை பொறுத்து பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு T. ஸோ D ln K டெம்பரேச்சரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால் DT போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் del H0 by R இந்த 1/T டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஈக்குவல் டு T பவர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 டிவைடு பை மைனஸ் 1. அப்போ என்ன வரும், சாரி இன்டகிரேட் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணோம். 1/T ஈக்குவல் டு T பவர் மைனஸ் 1 எழுதலாம். ஸோ T பவர் மைனஸ் 1 கூட -1 போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இதை 1/T² எழுதலாம். அப்போ இந்த 1/Tங்கிறது 1/T² ஆகிடுது. சரியா? இந்த இடத்துல பண்ணும்போது
இந்த இடத்துல டி இண்டியும் கேன்சல் ஆயிரும், அதனால் டி இருக்காது. ஸோ இந்த டேம் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ இதுதான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் டெ கிராஃப் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் டெ கிராஃப் ஈக்குவேஷன் இது. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் டெ கிராஃப் ஈக்குவேஷன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஆன் இன்டகிரேஷன் by applying their limit. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டீக்கு பதில் டீயோடைய கேக்கு பதில் கேயோட லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். K1 K2 D ln K by dt ஈக்குவல் டு இங்கே T1 T2 del H0 by RT ஸ்கொயர். அவ்வளோதான், லிமிட் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, இப்போ நான் ஸோ இதை டிடி எந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன். இப்போ ln K, ஸோ லிமிட்டை இதில் போட்டலாம். K1 K2 ஈக்குவல் டு del H0 by RT. இந்த டீயை வெளியே எடுத்துகிட்டு வரேன்னே, RT இருக்குது, இந்த டீயை வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது இங்கே போகும்போது டிடி பை டி ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். ஸோ இதோடைய லிமிட்டு நமக்கு தெரியும், T1 T2. ஸோ இந்த டிடி அங்கே கொண்டு போயிருக்கேன், அதனால் அந்த செட்டை மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆர் del H0 by R. ஸோ இன்டகிரேட் பண்ணனா இது என்ன அர்த்தம், மேலே வந்தால் t பவர் -2 -1 by -2 -1. இப்போ என்ன ஆயிரும், t பவர் -3 by -3. ஸோ இன்டகிரேஷனுக்கு ப்ளஸ் பண்ணணும், கொடுத்துருக்கிற பவர் கூட ஒன்று நிச்சயம் ஆட் பண்ணணும், அந்த மேலே உள்ளதை கீழே பண்ணணும். ஸோ -2 + 1 ஈக்குவல் டு என்ன வரும், t -1 டிவைடு பை -1 வரும். அப்போ இதை 1/t எழுதிக்கலாம், இந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வரும்போது -1/t வரணும். லிமிட்டு T1 T2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இதை அப்ளை பண்ணனா K1 K2. ஸோ அப்ளை பண்ணனா ln K2 மைனஸ் ln K1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஈக்குவல் டு இது அப்படி தான் இருக்கும், del H0 by R. ஸோ இதில் அப்பர் லிமிட்டு போட்டிங்கன்னா -1/d2 மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 1/T1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இது ln படி என்ன ஆயிரும், ln K2 by K1 ஆயிரும். இது K2 by K1 ஒரே ஃபார்மில் எழுதும்போது ஈக்குவல் டு del H0 by R. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா T1 T2ன்னு வரும். ஸோ T1 இங்கே மல்டிப்ளை பண்ணணும், T2 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை எப்படி எழுத போகிறேன், T2 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, T1 இங்கே மைனஸாக இருக்குது. அப்போ T2 மைனஸ் T1ன்னு எழுதிக்கிறேன். கவனிச்சிக்கிடுங்க, எல்சிஎம் எடுத்தால் T1 T2 தான். ஸோ T1 எங்கே மல்டிப்ளை பண்ணணும், T2 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். T2 தான் ப்ளஸ்ஸாக இருக்குது, அதை முதல்ல எழுதிட்டு மைனஸை ரெண்டாவது எழுதுகிறேன். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு லாக் எடுத்தோம் அப்படின்னா K2 by K1 del H0 by 2.303 மல்டிப்ளை பண்ணணும். இதில் எல்லைன்னா லாகாக மாத்திரத்துக்கு 2.303 டிவைட் பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளையில் டிவைட் T2 மைனஸ் D1 டிவைடு பை T1 T2 இல்லை T1 D2 எதுனா வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் integral form of Van de Graaff equation. Van de Graaff equation. That's it. Thank you.